ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. இது ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் மட்டும்தான். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மை ரூட் ஒய்ஃபிங்கிற ஜி குக் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணுங்கடா. வாங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சர்ச் ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க மேரேஜுக்காக. இப்போ ஃபாதர் அவங்க முன்னாடி நின்றுட்டு, ஜங்குக்காகியனி ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் டீப்பாக ஒரு ப்ரீத் எடுத்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் திரும்பி ஜிமினை பார்த்து, ஜிமினாகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின்னு சம்மதம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ சரி 2 பேர் ரிங் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிங் மாற்றிக்கிட்டு இப்போ கிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட ஹேண்ட் எடுத்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பெக் கொடுத்துட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிமினி இந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா, ஜங்குக் கிஸ் பண்ண அந்த ஹேண்டு அந்த ஒரு கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிட்றான். இதை ஜங்குக் பார்க்குறான், ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ 2 பேருமே தான் அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக காருக்கு வராங்க. காரில் ஜங்குக்கு தான் ட்ரைவ் பண்ணுறான். ஜிமின் முன்ன ஃப்ரண்ட் சீட்டில் சிட் பண்ணிட்டு வரான். இப்போ இவங்க 2 பேருமே இப்போ ஒரு வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு காரை ட்ராப் பண்ணிவிட்டு இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடறான். இப்போ ஜிமின் தான் பின்னாடியே போகிறான். இப்போ அங்கே ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேய்கிட்ட அங்கிள் அங்கே இருக்க அந்த பேக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லக்கேஜெலாம் அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே உள்ளே அப்படியே அந்த வீட்டெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறான். அவன் எப்படி பார்க்குறான்னா, ஒரு பாக்கெட்டில் ஒரு ஹேண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமினை பார்த்து, ஹலோ மிஸ்டர், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், மேலே ரூம்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக் மேலே ஸ்டெப்பில் ஏறி போகிறான். இப்போ பின்னாடியே ஜிமினும் போகிறான். போயிட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஜிமின் கிட்ட காட்டுறான். ஜிமின் அதை பார்த்துட்டு, என்னது பிரித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜிமின் அதை பிரித்து பார்க்குறான். பார்த்தா அவன் ஐஸ் 2 அப்படியே லைட்டாக வேடாகுது. என்னங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், டிவோர்ஸ் பேப்பர், நீ இது இப்பயே சைன் பண்ணாலும் சரி, இல்லை 3 மந்த்துக்கு அப்புறம் சைன் பண்ணாலும் சரி, இந்த மேரேஜ் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகேவா? அப்புறம் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் அதை ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு நீ என்னை கேட்கக்கூடாது, ஓகேவா? உன் லைஃப்பை நீ பாரு, என் லைஃப்பை நான் பார்க்குறேன். உன்னோட லைஃப்பில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், அதே மாதிரி நீ என்னோடய லைஃப்லையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்புறம் இந்த மேரேஜு ஒரு கம்பல் பண்ணி தான் நடந்துச்சு. எனக்கு சுத்தமாக மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகேவா? இந்த கம்பெனிக்காக மட்டும்தான் உன்னை சரி ஓகே அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா அம்மா கம்பல் பண்ணவங்களுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜங்குக் அவன் பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கான். ஜிமின் இதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அப்புறம் இன்னொன்று, சும்மா ஓவராக என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, புரியுதா? சாப்பிடுங்க, டீ குடிங்க, காஃபி குடிங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது, ஓகே? தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கொஞ்சம் லைட்டாக சவுட் விட்டு பேசுகிறான். இப்போ ஜிமின் தான்,
அப்படியே அமைதியாக தான் நிற்கிறான். இப்போ ஜங்குக்கு நான் சைன் போட்டேன், நீ சைன் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இல்லை, நான் சைன் போட மாட்டேன், நான் உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் கூட இருக்கிறது வேஸ்ட், ஓகேவா? நீ எதிர்பார்க்குற மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமின் இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக தான் இருக்கான். ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜங்குக்கும் அப்படியே திரும்பி என்னங்கிற மாதிரி ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஜங்குக்கு ஒரு ஸ்லாப் பண்ணுறான். இது ஜங்குக்கு செம ஷாக்கு. ஏய் இடியட், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இல்லை, வாயில் சொன்னால் உனக்கு புரியாதில்ல, அதனால தான் ஸ்லாப் பண்ணேன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஏய், இப்போ எதுக்கு என்ன ஸ்லாப் பண்ண? எதாக இருந்தாலும் வாயில் சொல்ல வேண்டியது என்ன? இல்லைப்பா, வாயில் சொன்னால் உனக்கு புரியாதில்ல, அதனால தான். ஜஸ்ட் வெயிட். என்ன சொன்ன? உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையா? உன்னை சொல்லிட்டா, எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, புரியுதா? அதுவும் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே திமிராக சொல்கிறான். என்ன சொல்கிறேன்? ஆமாப்பா, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, புரியுதா? நானும் என்னடா பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா அவனை மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. சரி, போனால் போகுதுன்னு ஒரு எங்கள் அப்பா அம்மாவுக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், புரியுதா? ஜஸ்ட் 3 months தானே, ஓகே. எனக்கு நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டியதும் நிறையா இருக்குது, சக்ஸஸ் பண்ண வேண்டியதும் நிறையா இருக்குது. உன் கூடலாம் என்ன லைஃப் ட்ராவல் பண்ண முடியாது, ஓகேவா? ஜஸ்ட் 3 months தான். நீ என்ன டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணியிருக்க? இங்கே பார், நானும் தான் ரெடி பண்ணியிருக்கேன், புரியுதா? இதை நான் சொல்லலாம்னு நினச்சேன், நேம் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். ஓகே, டன். எனக்கு இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம், ஓகே. அப்புறம் நான் ஏன் ஸ்லாப் பண்ண தெரியுமா? நான் வாயில் சொன்னால் நீ நம்ப மாட்டேல்ல, எப்படி சொன்னால் நீ நம்பவில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே அது ஒரு ஹேட் இது பண்ணிட்டு முடிஞ்சா பாரு, சே தள்ள அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவனும், லூஸு, அதுக்கு எதுக்கடா அடிச்ச, வாயில் சொல்ல வேண்டியது தானே, இப்பா என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இன்னொரு ரூமில் ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடறான். இப்படியே தான் அன்னைய டேஸும் போகுது. இப்போ அப்படியே நைட் ஆகுது. இப்போ ஜிமின் தான் கீழே டைனிங் டேபிளில் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு அவனே போய் காஃபி மேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு குடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் இதை பார்த்துட்டு அப்படின்ட்டு அவன் பாட்டில் அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கான். குடிச்சிட்டு சாப்பிட்டு அவன் மேலே ரூமுக்கு போயிடறான். இப்போ ஜேகே தான் அந்த டைனிங் டேபிளில் பார்க்குறான் ஃபுட் எதாவது இருக்கான்னு. எதுவுமே இல்லை. ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. டீ, எனக்கு சேர்த்து சமைக்க வேண்டியதானடா, பசிக்குது வேற. அம்மா, இந்த மேட் ஆண்டி வேறு இன்னைக்குன்னு பார்த்து வரல, கேட்டால் ஃபர்ஸ்ட் நைட்டு அது இதுன்னு சொல்லி சி அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குது வேற, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கான். ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. சரி, ஜிமின் ஏதாவது வச்சுருப்பானான்னு சொல்லிட்டு அந்த கிச்சனில் தான் போய் பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லை. செம்ம இதாக இருக்குது. இப்போ இரும மாடு, அதான் இங்கே யாரும் இல்லைன்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் சேர்த்து தான் சமைச்சா என்ன ஆயிருமா? ஐயோ பசிக்குதே. டே ஜங்கு, உனக்கு சோதனையாடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காம்பாடில் புலம்பிட்டு அங்கே வாட்டர் இருக்கும் எடுத்து குடிச்சிட்டு அவனும் ரூமுக்கு போகிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா ரூமில் அப்படியே பெட்டில் அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா அந்த மாதிரி படுத்திருக்கான். அவன் பாட்டில் செல்லு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான் உள்ளே ஏ ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜிமின் கண்டுக்கவே இல்லை, ஏன்னா காற்றுல ஹெட்செட் போட்டிருப்பான். இப்போ ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான்.
அப்போ தான் லைட்டாக ஹெட்டை நவுத்தி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த ஹெட்செட்டை கழட்டிட்டு, என்ன ஏய் பசிக்குதுடா, எனக்கு சேர்த்து சமைச்சிருக்க வேண்டியது தானே, இன்றைக்கி தான் மெய்ட் ஆண்டி வரலன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். ஏன் உனக்கு கை இல்லை, நீ போய் சமைச்சிக்கோ, நான் என்ன உனக்கு சர்வெண்ட்டா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் எனக்கு சமைக்க தெரியாதுடா, சமைக்க தெரிஞ்சால் நான் சமைக்க மாட்டேனா, எனக்கு நீ வந்து குக் பண்ணி கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். எனக்கு குக் பண்ண தெரியாது, எனக்கு மட்டும்தான் குக் பண்ணி சாப்பிட தெரியும், உனக்கெல்லாம் குக் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் விளையாட வேண்டிய நேரம் இல்லை இது, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது, நாளையிலேருந்து மெய்ட் ஆண்டியை நான் ஈவினிங்கும் சமைக்க சொல்லிடுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போனால் போதுன்னு இன்றைக்கி நான் சமைச்சு தரேன், நாளையிலேருந்து என்னால் உனக்கு சமைச்சு தர முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் கீழே போய் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரான். இப்போ ஜேகே அதை சாப்பிட்டு தேங்க்ஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறான். இப்போ ஜிமின் தான் போய் படுக்க போகிறான். இப்போ ஜேகே, ஹலோ இங்கே என்ன படுக்கிற, போய் வெளியே போய் படு. ஹலோ என்ன, என்னால் வெளியே போய் படுக்க முடியாது, உனக்கு இங்கே எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு இங்கே ரைட்ஸ் இருக்குது, புரியுதா, நீ வேணால் வெளியே போய் படு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், டேய் இது ஏன் ரூம்டா, நான் இங்கே தான் படுப்பேன். ஹலோ உனக்கு மட்டும் இங்கே ரூம் இல்லை, எனக்கு இங்கே ரூம் இருக்குது, புரியுதா, இதில் எனக்கும் பங்கு இருக்குது, நானும் இங்கே தான் படுப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் தான் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. நீ போய் வெளியே படு, முடியாது, நீ போய் வெளியே படு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக அந்த ஃபைட் இது பண்ணி 2 பேரும் அந்த ஒரே பெட்டில் தான் படுத்துருக்காங்க. எப்படி படுத்துக்கிறாங்கன்னா, அந்த சைடு வந்து ஜிம்மினும் இந்த சைடு வந்து ஜேகேவும் படுத்துருக்காங்க. நடுவில் வந்து 2 பில்லோ வச்சுட்டாங்க. இப்போ 2 பேரும் அப்படி தான் படுத்துருக்காங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் 2 பேரும் பார்த்தா பில்லோலாம் கீழே கிடக்குது. 2 பேரும் ஹக் பண்ணி அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. செம்மையாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மிக்கு தான் ஒரு 7:30 ஆகுது. ஃபோன் வருது. இப்போ யார் ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, செம்ம காண்டாகுது அப்படின்ட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ண வாக்கிலே ஃபோன் எடுத்து, ஹலோ யார் பேசுகிறது, டேய் ஜிம்மி நான் பேசுகிறேன், ஃபோனை பார்க்க மாட்டியா, டேய் காலையிலேயே எதுக்குடா ஃபோன் பண்ணியிருக்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல, எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. சரிடா சரி, நேற்று மேரேஜ் ஆச்சு, இன்றைக்கி என்ன பண்ணன்னு கேட்குறான்னா கூப்பிட்டேன், என்ன மச்சான் நைட்டு ஒரே ரொமான்ஸா, ஏய் வந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான், பார்த்துக்க, மூடிட்டு விடுங்க ஃபோனை, நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு டைட் என்ன ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்கான். என்ன பில்லோ இவ்வளோ ஹார்டாக இருக்குது, இந்த மாதிரி பில்லோ இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஜிமின் ஜேகே ஃபேஸ் கிட்ட அவ்வளோ கிட்ட ஃபேஸை வச்சுக்கிட்டு 2 பேர்த்து லிப்ஸும் அப்படியே ஒரு 2 இன்ச்சு தான் கேப் இருக்குது, அவ்வளோ கிட்ட இருக்காங்க. இப்போ ஜிமின்னு அப்படியே ஐஸ் 2 வேடாகி அப்படியே ஒரே கிட்டு தான் ஜேகேவை டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முத தான். இப்போ ஜேகே அம்மா டீ காலையிலங்க டீ எரும மாடு எதுக்குடா இப்போ என்ன அடித்த அப்படின்னு, அடிக்கலை உதச்சேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். உதச்சியா, டேய் என்ன நினச்சிட்ருக்குறே, நேற்று அப்படி தான் அடிக்கிறேன், இன்றைக்கி அப்படி தான் உதைக்கிறேன், என்னடா நினச்சிட்ருக்க, பின்ன உன்னை யாரை என்கிட்ட வந்து எப்படி படுக்க சொன்னால், நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுவில் பிள்ளை வச்சு தானே 2 பேரும் படுத்தோம், இதுக்கு என்னை ஹக் பண்ணிட்டு படுத்த, நான் ஹக் பண்ணனா என்ன சொல்கிறேன், ஆமாம் ஹக் பண்ணிட்டு தான் படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். தெரியலடா, தூக்கத்தில் என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, ஆமாம் சரி நான் ஹக் பண்ண, நீ எதுக்கு என்ன ஹக் பண்ண அப்படின்னு சொல்லக்கல. ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆயிடறான். தெரியல, நானும் தூக்கத்தில் தான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரிடா இப்போ என்னை எதுக்கு உதச்சி கீழே தள்ளன, சாரி தெரியாமல் தள்ளிட்டேன், என் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஏஞ்சி குடுக்குடுன்னு வெளியே போயிடுறான். இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு,
அப்பா அப்பா அம்மா இப்படி ஆம்ட்டு என் தலையில் கட்டி வச்சுருக்கீங்க. நேற்று என்னடா அடிக்கிறான், இன்னைக்கு என்னடா உதைக்கிறான். ஐயோ இவன் கூட இப்படியே போராடிட்டு இருக்கணுமா, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையாட்டுது. ஐயோ காட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புலம்புறான். இப்போ ஜிமின் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான். இப்போ ஜேகே ஃப்ரெஷ் ஆக போகிறான். இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பேருமே கீழே தான் ஹாலில் இருக்காங்க. ஜேகே வந்து ஆஃபீஸ் கிளம்புறான். அதனால் மெய்ட் ஆண்டி வந்துடுறாங்க. ஃபுட் ரெடி பண்ணி சாப்பிட்டு ஜேகே வந்து ஆஃபீஸுக்கு போயிடறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான் ஹாலில் சோபாவில். இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. நம்ம டே தான். டேய் எதுக்குடா ஃபோன் பண்ண? டேய் என்னடா ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் இப்போ சிவன் எதுக்குடா ஃபோன் பண்ணேன்னு கேட்குறேன். என்ன மச்சான் நைட்லாம் ஒரே ரொமான்ஸா? வந்து விளக்கு பிடிச்சி பார்க்க வேண்டியதானே, சொல்லியிருந்தா வந்திருப்பில்ல மச்சான் அப்படின்ட்டு டே சொல்கிறான். மூடிட்டு ஃபோனை விட கடுப்பேத்தாத அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு தான் தெரியுமில்ல எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் என்ன ஆச்சு, ரொமான்ஸா வெங்காயமான்னு கேட்டால் அப்புறம் கோவம் வருதா இல்லையா? சரி விடுடா, சும்மா தான் கேட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட பேசிட்டியா? டேய் அவன் எனக்கு முன்னே டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தான்டா. அவனுக்கும் சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. 3 மந்த்தில் வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி நானும் ஓகேன்ட்டேன். ஏன்னா நமக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அதனால். அப்புறம் என்ன பிளான் பண்ணியிருக்க? என்ன பிளான்னா நம்ம முடிவு பண்ண மாதிரி தான். டிவோர்ஸ் ஆனதும் நம்ம யூஎஸ்ஏ போகிறோம். போயிட்டு அங்கே ஜாலியாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வாழ வேண்டியதான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓகேடா, நானும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், நீ ரெடி பண்ணு ஓகேவா அப்படின்ட்டு டே சொல்கிறான். சரி ஜிமின், சரி டே நீ பாரு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் வந்து கால் கட் பண்ணிடுறான். இப்போ இப்படியே தான் அன்னி டேஸும் போகுது. இப்படியே தான் அவங்களுக்கு சின்ன சின்ன ஃபைட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே, இப்போ எப்படின்னா 1 வீக் ஆகுது அவங்களுக்கு மேரேஜ் ஆகி. இப்போ ஜேகேவோட மாம் டேட் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஜிமினை பார்க்குறதுக்காக. இப்போ ஜிமின் தான் டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா போய் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜேகேவோட மாம் டேடும். அங்கிள் ஆண்டி வாங்க. ஹாய் தங்கம், எப்பரா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு அவங்க வந்து ஆண்டி வந்து கேட்குறாங்க. ஜேகேவோட அம்மா. ஆண்டி நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஏன்டா சரியாக சாப்பிட்லையா, இப்படி இருக்க, என்னாச்சு? இல்லை ஆண்டி நான் எப்பயும் போல தான் இருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓ ஜேகேவை நல்லா பார்த்துக்கலான்னா பார்த்துக்கலையா? இல்லை ஆண்டி அவங்க நல்லா தான் என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவோட அப்பா தான். என்ன எப்படி இருக்க, ஜேகேவை நல்லா பார்த்துக்கிறானா? அங்கிள் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வந்து சவால் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜேகே வரான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா வேகமாக டோர் கிட்ட போகிறான். போயிட்டு பேபி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்றான். ஜேகே அப்படியே வியர்டாக ஜிமினை பார்க்குறான். என்னன்னா இப்படி கூப்பிட்றான் அப்படின்ட்டு. பேபி இவ்வளோ நேரம், டைம் என்ன ஆகுது, சீக்கிரம் வர மாட்டேன், நான் எவ்வளோ நேரமாக உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜேகேவுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமின் கிட்ட வந்து மரமண்ட லூசு, நான் இது மாதிரி பேசினா உனக்கு புரியாது, உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க வா அப்படின்ட்டு ஜேகே கிட்ட போய் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அவங்களா அப்படின்ட்டு இப்படி எட்டி பார்க்குறான். அவங்க வந்து சோபாவில் உட்காந்துருக்காங்க. ஹாய் டேட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். அப்படியே ஜிமின் வந்து ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ண வாக்கிலே அவங்க அப்பா அம்மா கிட்ட போகிறான். இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லாமல் கொள்ளாமல்? ஏண்டா என் பையனை பார்க்க நான் வரக்கூடாதா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் அப்படிலாம் சொல்லலை, என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்கன்னு தான் கேட்டேன். சும்மா தான்டா ஜிமினை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்போ என் பேபி தான் பார்க்க வந்தீங்க, என்ன பார்க்க வரல அப்படின்ட்டு ஜேகே சொல்லலாம். ஜிமின் இப்போ ஜேகே வியடாக பார்க்குறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஐஸில் நான் நீ பண்ணினதை ரிப்பீட் நான் உனக்கு பண்ணுறேன் ஓகேவா
அப்படின்ட்டு அப்படியே ஐஸ்லேயே பேசிக்கிறாங்க ஜேகேவும் ஜிமினும். ஜிமினும் இப்போ அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஓகே அப்படின்ற மாதிரி காட்டிருக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறான். இப்போ ஜிமின் வந்து கீழே தான் இருக்கான். இப்போ மேலே போயிட்டு ஜிமி பேபி இங்கே வா அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட்றான். இங்கே ஜிமினுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. நான் வந்து ஒரு டர்ன் தான் சொன்னேன், எத்தனை தரம் பேபி பேபிங்கிறான் பாரு அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான் ஜிமின்னு. இப்போ ஜிமினோட அது ஜேகேவோட அம்மா தான், பூப்பா ஜேகே கூப்பிட்றாள் அப்போ என்னன்னு கேட்டுவா. இல்லை ஆண்டி நான் உங்களுக்கு குக் பண்ணுறேன். ஜிமி நான் குக் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் என்னன்னு பார்த்துட்டு வா, அவன்கிட்ட பேசிட்டு வா அப்படின்ட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் மேலே போயிடுறான். இப்போ மேலே போய் ரூமில் ஏய் என்னை எதுக்கு கூப்பிட்ட அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். ஜிமின் கேட்குறான். இப்போ ஜேகே எதுக்கு கூப்பிட்டேனா, அப்போ தானே அவங்களுக்கு தெரியும் நீ நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கோன்னு அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அதுக்குன்னு சும்மா சும்மா பேபி பேபின்னு சொல்லுவியா, ஒரு டைம் சொன்னால் பத்தாதா? ஓ அப்படியா, ஏன் பேபின்னு சொன்னால் உனக்கு பிடிக்கலையா? ஆமாம் எனக்கு பிடிக்கல. பேபி 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 அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஜேகே என்னை இரிட்டேட் பண்ணாத, எனக்கு செம்ம கோவம் வருது, என்னை பேபின்னு கூப்பிடாத புரியுதா? எனக்கு ஜிமின் பேர் இருக்கு, ஜிமின் சொல்லு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படிலாம் இதுக்கு மேலே சொல்ல முடியாது, பேபி பேபி அப்படின்ட்டு செம்மையாக ஜேகே வந்து ஜிமினை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இங்கே ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. என்ன பண்ணுறா, தலைவனை தூக்கி எடுத்துடுறான். ஏய் எரும மாடு என்னடா பிபி பிபிங்கிற, பேபின்னு சொன்னால் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பில்லோவெல்லாம் தூக்கி எடுத்து அடிக்கிறான் ஜேகே மேலே. இப்போ ஜேகே அதெல்லாம் தடுத்தடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பெட்ஷீட் எல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அந்த ரூமே ஒரு அலங்கோலம் பண்ணி வச்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ எப்படின்னா அந்த பெட்ஷீட் அந்த பில்லோவில் இருக்கிற பஞ்செல்லாம் வெளியே வந்துடும், அதெல்லாம் அப்படியே காற்றுல வந்து எல்லாம் பறக்கும். இப்போ ரெண்டு பேரும் அப்படி சண்டை கட்டிகிட்டு இருக்கோம்ல, என்னென்னா அந்த கீழே அந்த இது பெட்ஷீட்டு வலிக்கி விட்டு ஜிமின் மேலே வந்து ஜேகே விழுந்துடுறான். பொத்துன்னு விழுந்த வாக்கில் அப்படி ஜிமின் ஐஸ் அப்படி வேடாக இருக்குது, ஜேகேவோட ஐஸும் அப்படி வேடாக இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் விழுந்ததில் வந்து அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேரும் உதட்ட அட்டாச் ஆகிருக்கும். இப்போ அப்படியே டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜேகேவோட அம்மா வந்துட்டு பார்த்துறாங்க. பார்த்து ஓ ஓ சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜேகேவும் ஜிமின் தான் டக்குன்னு அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு எதுவுமே பேசலை. ஜேகே வந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஓடிடும், ஜிமின் வந்து வெளியே வந்துடுறான். இப்போ ஜேகே தான் உள்ள டீ என்னடா பண்ணன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அவன் உதட்டுலேயே அப்படியே கை வச்சுட்டே இருக்கான். ஜிமின் என்ன பண்ணன, அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான், என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு பூச்சி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். ஜிம்மின்னு சினுங்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜேகே தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு கீழே தான் வரான். இப்போ கீழே ஜிம்மின்னு இப்போ ஜேகேவே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்போ ஜேகே ஜிம்மினை ஃபேஸ் பண்ணவே முடியல. அதே மாதிரி தான் ஜிம்மினுக்கும் ரெண்டு பேரும் சரியாக பார்த்துக்கல. ஆனால் பார்த்துக்கிற டைமில் ஜிம்மின் வந்து செம்மையாக முறைச்சிட்ருக்கான் ஜேகேவை. இப்போ அவங்க அம்மாவை குக் பண்ணி எல்லாம் 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜேகே தான் ஜிம்மினுக்கு வந்து ஃபீட் பண்ணி விடுறான். ஜிம்மின் அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஏய் இன்னும் அப்படின்ட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா முன்னாடி இப்படி இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறான். ஜிம்மினும் வேறு வழி இல்லை, அதை வாங்கி சாப்பிட்றான். இவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு ஹாப்பியாக ஒரு 1 ஹவர் அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவோட அப்பா அம்மா தான் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இங்கே ஜிம்மின் தான் வேகமாக ரூமுக்கு தான் வரான். அங்கே ஜேகே வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பார்த்துட்ருப்பான். இப்போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கத்துறான்.
இப்போ ஜிமின் தான் என்ன சாரிடா ஜேகே தான் என்னங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான். இப்போ நீ எதுக்குற எனக்கு கிஸ் பண்ண? ஏய் நான் எங்கே கிஸ் பண்ணேன்? அது தெரியாமல் வச்சுட்டு வளர்க்குனதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. என் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு தெரியுமா? நீ இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் உனக்கு மட்டும் இல்லை எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கிஸ் தெரியுமா? எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சு போச்சு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் என்ன போச்சு போ அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுது. டேய் என்னடா பண்ணுற நீ? சிரிக்கிறியா? என் ஃபஸ்ட்டு கிஸ் போச்சு நான் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நீ சிரிக்கிற? டேய் இது தெரியாமல் நடந்ததுடா, இதுக்கு ஏன்டா நீ இப்படி பண்ணுற? தெரியாமல் நடந்ததோ தெரிஞ்சு நடந்ததோ என் ஃபஸ்ட்டு கிஸ் போச்சு போ. நான் என்னோடய பார்ட்னருக்காக நான் வச்சுருக்கேன் என்னோட எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறான். ஹலோ அப்போ நான் யார்? நீ ஒன்றும் என் பார்ட்னர் இல்லை, நீ சும்மா டூப் அப்படின்ட்டு ஜெமின் சொல்கிறான். என்ன டூப்பா? டீ என்னடா பேசுகிற அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் படுத்துக்கிறான். ஜேகே இவன் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு சிரிப்பு தான் வருது. லைட்டாக சிரிச்சுட்டு அவனோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சரின்ட்டு படுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ அந்த ஜிமின் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அவன் எப்படி தூங்குறான்னா அப்படியே ஜேகேவை பார்த்த மாதிரி தான் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஃபேனில் வந்து ஜிமினோட ஹேர்லாம் அப்படியே அழகாக அவன் ஃபேஸில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஜேகே ஒரு எப்படி சொல்கிறேன் ஒரு 13 செகண்ட் அப்படியே ஜிமினே தான் பார்க்குறான். இப்போ ஜேகேக்கு மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா, டீ என்னடா இவ்வளோ அழகாக இருக்க, ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஒன்றும் அவ்வளோவா தெரியல, செம்மையாக இருக்குடா, என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே என்ன பண்ணுறான்னா அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜிமின் ஃபேஸில் இருக்க அந்த ஹேரெல்லாம் அப்படியே எடுத்து விளக்குறான். விளக்கிட்டு இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு ஜேகே நீ என்ன பண்ணுற, நாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு மறுபடியும் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். இப்போ இப்படியே தான் டேஸஸும் போகுது. இவங்களுக்குள்ளே செம்மையாக ஃபைட் பண்ணுவாங்க. இப்படி தான் போகுது. கொஞ்சம் கூட ஒரு அப்பப்போ லைட்டாக ஐ கான்டாக்ட் வரும். ஆனால் இருந்தாலும் அது வந்து அவ்வளோவா பெருசு பண்ணிக்க மாட்டேன். அப்படியே சண்டை கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலுமே. இப்போ ஒன் டே ஜிமினுக்கு வந்து செம்மையாக ஃபீவர் வந்துடுது. அவனால் ஏந்திரிக்க கூட முடியல, அவ்வளோ ஃபீவரில் படுத்துருக்கான். இப்போ ஜேகே தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். பார்த்தா லைட்டெல்லாம் ஆஃபில் இருக்குது. என்னாச்சு, இவன் எங்கே போயிட்டான் லைட் கூட போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆன் பண்ணி விட்டு மேலே ரூமுக்கு தான் வரான். மேலேயும் ரூம்லேயும் லைட் ஆஃபில் தான் இருக்குது. இவன் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு லைட் ஆன் பண்ணி பார்க்குறான். ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. ஜிமின் ஜிமின் லைட்டு கூட போடாமல் என்னடா இந்நேரத்துலேயே தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட்றான். ஆனால் ஜிமின் வந்து அவனால் ஐஸ் கூட ஓப்பன் பண்ண முடியல, அப்படி அவ்வளோ ஃபீவர் இருக்கான். இப்போ கிட்ட போய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜிமினை வந்து டேப் பண்ணுறான். அப்போ தான் வந்து அவனோட பாடி எல்லாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கிறது தெரியுது. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், அவன் ஹேண்ட் எடுத்து ஜிமின் ஹெட்டில் வச்சு பார்க்குறான். அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஏய் என்னடா இவ்வளோ பாடி ஹீட்டாக இருக்குது, என்ன ஃபீவரா அப்படின்ட்டு எல்லாம் தொட்டு பார்க்குறான். ஜிமினால் ஐஸ் கூட ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ ஃபீவரில் படுத்துருக்கான். இப்போ ஜேகே தான் டாக்டர் கால் பண்ணி வந்து எல்லாம் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு டேப்லெட் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ போக்குள்ள டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேகே கொஞ்சம் கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இந்த டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஜிமினை வந்து ஜேகே நல்லா டேக் கேர் பண்ணி அப்படி பார்த்துக்கிறான். அந்த ஹெட்லலாம் ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அவன் பாடி ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்படி தான் நல்லா பார்த்துக்கிறான். அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அப்புறமேட்டு டேப்லெட்லாம் கொடுத்து அப்படி பார்த்துக்கிறான். பாதி நேரத்துக்கு மேலே வந்து ஜிமினுக்கு வந்து வாமிட் வந்துடுது. இப்போ ஜிமின் ஏந்திரிச்சு
அந்த ஒமட்டுவாங்கல்ல, அது மாரி பண்றான். இப்ப ஜேகே, "டேய் டேய் என்னடாச்சு என்னடாச்சுன்னு?" "எ எனக்கு வாமிட் வர மாரி இருக்கு" அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். என்ன சொல்ல என்ன சொல் அப்படின்னு சொல்லக்குள்ளே ஒமட்டிர்றான். இப்ப ஜேகே அத அப்படியே ஹேண்ட்ல புடிச்சிடுறான். இப்ப புடிச்சுட்டு அத போய் வாஷ்ரூம்ல கிளீன் பண்ணிட்டு, ஜிமின் ஃபேஸ்லையும் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு, அப்படியே படுக்க வைக்கிறான். ஜிமினுக்கு வந்து செம்மையா சிவர் ஆகுது. உடம்புலாம் அப்படி நடுக்குது. இது ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு, "ஏய் ஜிமின், ஜிமின் என்னாச்சு? ஜிமின் இங்க பார்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். இப்ப ஜிமின்னால ஐஸ் கூட ஓப்பன் பண்ண அவ்ளோ நடுக்குது. இப்ப ஜேகே என்ன பண்றான்னா, அப்படியே ஜிமின வந்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணி, அப்படியே ஃபுல்லா பெட்ஷீட் கவர் பண்ணி, ஜிமின ஃபுல்லா அப்படி டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினும் அதே மாரி ஜேகேவ செம்மையா டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அப்படி ஹக் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்படியே தான் ஜிமின் நல்லா ஜேகேவ நல்லா ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்குறான் ஜேகே. நல்லா ஜிமினும் நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஏன்னா லைட்டா ஜேகேக்கு வந்து ஜிமின் மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் ஜேகேக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமினை டேக் கேர் பண்ணுறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஜேகேக்கு வந்து லைட்டாக இப்போல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படியே மார்னிங் தான் ஆகுது. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். பார்த்தா ஜேகே நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். இது ஜிமின் பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அந்த வாமிட் பண்ணுனது, ஜேகே டேக் கேர் பண்ணுனது எல்லாமே யோசித்து பார்த்துட்டு ஜிமின் மறுபடியும் என்ன பண்ண நல்லா டைட்டாக மறுபடியும் ஹக் பண்ணி அப்படியே படுத்துக்கிறான். ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு 9:30 ஆகுது. இன்றைக்கி வந்து சண்டே தான். ஜேகேக்கு வந்து லீவு. வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் நல்லா 2 பேரும் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் வேக்கப் ஆகுறான். வேக்கப் ஆனால் ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் ஃபோர்ஹெட்டு அதெல்லாம் டச் பண்ணி பார்க்குறான். ஃபீவர் வந்து குறைஞ்சிருக்கு. அப்பா ஃபீவர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே படுக்க வச்சுட்டு இவன் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிடறான். ஃப்ரெஷ் ஆக்கிட்டு கீழே போய் குக் பண்ண போயிடுறான். ஜிமினுக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கான். இப்போ ஜிமின் ஏந்திரிச்சு அப்படியே கீழே ஸ்டெப்ஸில் தான் நடந்து வந்துட்டுருக்கான். வந்துட்டு அப்படியே டைனிங் டேபிளில் தான் உட்கார்றான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, "என்ன ஜிமின், இப்போ ஃபீவர் பரவாயில்லையா?" அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். பரவாயில்ல, இப்போ ஆல்ரைட், இப்போ நான் ஓகே தான்" அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். "ஓகே வா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்லாம், குக் பண்ணிட்டேன்" அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். "நீ குக் பண்ணியா?" ஆமாம், ஏன் உனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு சொன்ன?" "ஓ அதுவா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு வரேன். இப்போ எப்படி அப்பப்போ அம்மா கொஞ்சம் சொல்லி தருவாங்க, நானும் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன்" அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். "ஓ அப்படியா" அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ எடுத்து வச்சு இவங்க 2 பேரும் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஜிமின் அதை சாப்பிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, "ஜேகே, டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு" அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். "நிஜமாவா?" நிஜமா தான்." "ஜிமின் நீயா பேசுகிற?" "ஆமாம், நான் தான் பேசுகிறேன், ஏன்?" "இல்லை, ஜிமின் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே, திமிராக தானே பேசுவான், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அதான் கேட்டேன்." "ஓ, நீ கூட தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நீ தான் நல்லா திமிராக பேசுவ, இப்போ நீ சாஃப்டாக பேசலையா, அது மாதிரி தான்" அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு 2 பேருமே தான் சோபாவில் உட்காந்து சும்மா ஜேகே வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான் லேப்டாப்பில். ஜிமின் வந்து டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ டிவி பார்த்துட்டே ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே சோபாலே அப்படியே சாஞ்சாப்பில் அப்படியே படுத்துடுறான். இது வந்து ஜேகே கவனிக்கல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா ஜிமின் அப்படியே படுத்துருந்து அப்படியே சாஞ்சிட்டு வாக்கிலே வந்து அப்படியே ஜேகே ஷோல்டர்லேயே படுத்துடுறான். இப்போ ஜேகே அப்போ தான் பார்க்குறான். பார்த்தா ஜிமின் நல்லா க்யூட்டாக அப்படி தூங்கிட்டுருக்கான். இவன் ஜேகே வந்து எழுப்பவே இல்லை. எப்படி தூங்குறான் பாரு அப்படின்ட்டு அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜிமின் கிட்ட போய் அப்படியே அவன் லிஃப்டில் அப்படியே
கிஸ் பண்ணிடுறான் ஜேகே. இப்போ ஜிமினும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே வந்து கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒரு 2, 3 ஒரு 15 செகண்ட் என்ன பண்ணால் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துடுறான். சாரி ஜிம்மி, சாரி அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் என்னன்னா டக்குன்னு வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாரி சாரி அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணா ரூமுக்கு போயிடுறான். குடுகுடுன்னு ஓடிடுறான். ஓகேடா, இந்த ஸ்டோரி நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.